வணக்கம். இன்னைக்கு ஒரு லாங் சென்டென்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம். கொஞ்ச நாளாகவே நியூஸ் பேப்பர் ரீடிங் கோர்ஸ் வீக்கெண்ட்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். சாட்டர்டே 2 hours, சண்டே 2 hours. ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்த ஒரு சென்டென்ஸ் தான் இது. The 23rd of November, The Hindu நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் வந்த ஒரு நியூஸ். G20 சமிட் நடந்துட்டுருக்கு. இந்த கான்டெக்ஸ்டில் இந்த சென்டென்ஸை பார்க்கலாம். The parameters of growth on which the world has worked so far have left a large section of the population deprived of resources. இதுதான் அந்த சென்டென்ஸ். ஸோ இதில் இந்த டிப்ரைவ்டு என்னவா இருக்கு, இந்த சென்டென்ஸோட அர்த்தத்தை முதல்ல என்னன்னு பார்ப்போம், அப்புறமா நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸோ க்ரோத் பேராமீட்டர்ஸ்னு இது வரைக்கும் என்னன்னு பார்த்துருக்கோமோ அதெல்லாம் a large section of the population-ஐ டிப்ரைவ்டு ஆக்கியிருக்குது, அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் கிடைக்க விடாமல் பண்ணியிருக்குது. அதனால இப்போ நம்ம அந்த க்ரோத் பேராமீட்டர்ஸ் எல்லாம் ரீகன்சிடர் பண்ணணுங்கிறது தான் அந்த டிஸ்கஷன். ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல the parameters of growth on which the world has worked so far வரைக்கும் கம்ப்ளீட் சப்ஜெக்ட். சிம்பிள் சப்ஜெக்ட் வந்து parameters, அதனால தான் verb வந்து have leftன்னு இருக்கு. parameters ப்ளூரல் நவுனோட எக்ரி ஆகிற மாதிரி have leftன்னு இருக்குது. ஓகே, ஸோ சப்ஜெக்ட் verb சென்டென்ஸ் பேட்டர்னை கவனிங்க. have left what? a large section of the population. இதுதான் ஆப்ஜெக்ட். அந்த லார்ஜ் செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷனை என்னவா ஆக்கி இருக்குது? டிப்ரைவ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸாக ஆக்கி இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட் பார்ட் இருக்குது டிப்ரைவ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ், இது வந்து ரொம்ப இசென்ஷியல் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அதனால அது ஒரு காம்ப்ளிமெண்ட். இட்ஸ் அன் adjective phrase. ஸோ adjective phrase-னா எப்பயுமே என்ன செய்யும்? ஒரு நவுனை தானே குவாலிஃபை பண்ணும். ஸோ எந்த நவுனை குவாலிஃபை பண்ணுது? இந்த ஆப்ஜெக்ட் தான். a large section of the population இருக்கே, அவங்க தான் டிப்ரைவ்டாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி லாங் சென்டென்சஸை அனலைஸ் பண்ணணும்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீடிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இந்த லீவோட மீனிங் கூட டீட்டெயிலாக பார்த்தோம். ஏன்னா லீவுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது. இந்த சென்டென்ஸில் ஹேவ் லெஃப்ட்னு இருக்குதே, அதோட அர்த்தம் என்ன? லீவுக்கு ஒரு அர்த்தம் காஸ் someone or something to be in a particular state. ஸோ இந்த growth parameters இதை காஸ் பண்ணியிருக்குது. எதை? இந்த பாப்புலேஷன் டிப்ரைவ்டாக இருக்கிறது. அந்த டிப்ரைவ்டாக இருக்கிறது தான் ஒரு ஸ்டேட். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும்னா அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இன்னும் 2 வீக்கெண்ட்ஸ் கிளாஸ் கோர்ஸ் போகும். வேறு கோர்சஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே.